ஊர்வசி மேடம் வந்து கொச்சின்லேருந்து இப்போ தான் இறங்கி நேராக நம்ம ஃபங்க்ஷனுக்காக சிரமப்பட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்னுடைய நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரிஜினல் ஹிந்தி படத்தில் இவங்க பண்ண கேரக்டர் ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டர். ஒரு சாதாரணமான ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் பெருசாக பண்ணாங்கன்னா அது ஊர்வசி பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கள அப்ரோச் பண்ணப்போ உடனே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து சீனை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டைலாக் ஆகட்டும், ஒரு சீனை நான் கன்சீவ் பண்ணுவேன் அவங்களுக்காக, அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை வாங்கி எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் கிரியேட் பண்ணி, அதே மாதிரி இந்த ஆதேஷ் பாலாவுக்காக ஒரு சீன் கிரியேட் பண்ணும்போது அதை வந்து அந்த ஸ்பாட்டில் நடந்தது. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷன். இதில் வந்து படத்தில் தனியாக ஊர்வசி தெரிவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் முடிஞ்சதும் அவங்களுடைய போர்ஷன் முடிஞ்சு போகும்போது நான் அவங்க ஃபுல் சம்பளத்தை செட்டில் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி ஊர்வசிக்கும் செட்டில் பண்ணேன். அவங்க டப்பிங் வரும்போது ஒரு பெரிய பேக்கெட் என் கையில் கொடுத்தாங்க. என்னன்னா, இல்லை எனக்கு நிறைய காசு கொடுத்து எனக்கு வேணாம், இது போதும் அப்படின்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. இது மாதிரி ஆர்டிஸ்ட் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்களுக்கு பேசின தொகை தான் கொடுத்தேன், ஆனால் அவங்க வந்து அது வேண்டாம் எனக்கு இது போதும்னு சொல்லி திருப்பி கொடுத்தது அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோனியோட அவங்களுடைய இந்த படத்தினுடைய ஆடியோ உரிமையை வந்து சோனி நிறுவனம் வாங்கியிருக்கு. அதனுடைய ரீஜனல் பாஸ் வந்திருக்காரு, அசோக் பர்வானி சார். அவரை வாங்கன்னு வரவேற்கிறேன்.